மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு மங்கையராய் பிறப்பதற்கே. இயல் 7 விரிவானம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்றார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஆணுக்கு பெண் சரிநிகர் சமம் என்பது பாரதியின் கூற்று. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற வரிகள் கூறுவது போல, இன்று பெண்கள் நுழையாத துறையே இல்லை என்று சொல்லலாம். இயற்கை அன்னையின் அருளாலும் தன் ஆளுமை திறனாலும் பல அரிய படைப்புகளையும் சமூக சேவைகளையும் நிகழ்த்தியிருக்கிறார்கள் பெண்கள். இப்படி பல அற்புதங்கள் நிகழ்த்திய எண்ணற்ற பெண்களில் ஒரு சில மங்கையரின் மாண்புகளை இத்துணைப்படத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்வோம். தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றமை நன்று என்றார் தெய்வப்புலவர் வள்ளுவர். ஆம், புகழின் உச்சிக்கே சென்ற மங்கையரின் சிறப்புகளை கூறும் விதமாக பூம்பாறை அரசு உயர்நிலைப் பள்ளியில் மகளிர் நாள் விழாவில் பெண் இனத்தின் மகத்துவத்தை பறைசாற்றும் விதமாக 5 பெண்மணிகளின் சாதனை நிகழ்வினை எடுத்து கூற 5 மாணவிகள் உரையாற்ற தயாராக இருக்கிறார்கள். தொட்டிலை ஆட்டும் கை தொல்லுலகையும் ஆளும் கை என்ற கூற்றுக்கு இணங்க, உலகில் உள்ள எல்லாருடைய மனதிலே பதிந்திருக்கக்கூடிய 5 பெண்மணிகளுடைய சிறப்புகளை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அதில் முதலாவதாக திருமதி MS சுப்புலட்சுமி அம்மா அவர்கள், இரண்டாவதாக திருமதி பாலசரஸ்வதி அவர்கள், மூன்றாவதாக திருமதி ராஜம் கிருஷ்ணன் அவர்கள், நான்காவதாக திருமதி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள், ஐந்தாவதாக போற்றுதலுக்குரிய சின்ன பிள்ளை அம்மா அவர்கள். இவர்களுடைய உரியேற்று உரையாடக்கூடிய மாணவ செல்வங்கள் முகில்நாச்சி, மோகனா, வளர்மதி, அன்பரசி, மாதவி. இந்த 5 மாணவ செல்வங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெண்மணியுடைய சிறப்புகளை குறித்து அவர்கள் உரையாட இருக்கிறார்கள். இவர்களை நெறிப்படுத்துவதற்காக, இந்த மாணவ செல்வங்களை நெறிப்படுத்துவதற்காக தொகுப்பாளர் ஆயத்தமாக இருக்கின்றார். இப்போது விழா ஆரம்பமாகிறது. விழா தொகுப்பாளர் இப்பொழுது பேச விழைகிறார். உலகம் பறந்து விரிந்த திடல், அதில் ஆடுவாரும் உளர், பாடுவாரும் உளர், பிற திறன் காட்டுவாரும் உளர். இவர்களுள் வென்றாரே மிகுதி, இதனையே ஆளுமை என்கிறோம். அத்தகைய ஆளுமை மிக்க பெண்கள் சிலரை பற்றி நாம் அறிவோம். இப்பொழுது முதலாவதாக MS சுப்புலட்சுமி அம்மா அவர்களை பற்றி உரையாடுவதற்காக முகில்நாச்சி மாணவி இப்பொழுது தயாராக இருக்கிறார்கள். MS சுப்புலட்சுமி அம்மா அவர்கள் அப்படின்ன உடனே MS அப்படின்றது சிறப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். S என்பது அந்த இனிஷியல் தன்னுடைய தந்தையாராகிய சுப்பிரமணியத்தையும், அடுத்ததாக தன்னுடைய தாயாராகிய சண்முக வடிவையும், மூன்றாவதாக தன்னுடைய கணவரான சதாசிவத்தையும் குறிக்கக்கூடிய அந்த S என்ற இனிஷியல். M என்பது மதுரையை குறிக்கக்கூடிய இனிஷியல். ஆகவே MS என்றாலே இத்தனை சிறப்புகள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இப்போது முகில்நாச்சி இப்பொழுது MS சுப்புலட்சுமி அம்மா அவர்களுடைய உருவாக இப்பொழுது உரையாட வருகிறார்கள். நான் மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி. நான் இசைச்சூழலில் வளர்ந்தேன். வீணை கலைஞரான என் தாயே எனக்கு முதல் குரு.
10 வயதில் இசைத்தட்டுக்காக பாடலை பாடி பதிவு செய்தேன். இசை மேதைகளின் வழிகாட்டுதல்களில் என்னை வளர்த்து கொண்டேன். 5ஆம் வகுப்பு வரைதான் கல்வி பயிலும் வாய்ப்பு கிடைத்தது. 17 வயதில் சென்னை மியூசிக் அகாதமியில் மேதைகள் பலர் முன்பு கச்சேரி செய்து பாராட்டை பெற்றேன். திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பு என்னை தேடி வந்தது. எனக்கு மீரா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தந்தது. அது எனது கடைசி திரைப்படமாகவும் அமைந்தது. இந்தியா முழுவதிலும் உள்ள பலரின் பாராட்டுகளையும் பெற்றேன். காற்றினிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன் முதலிய பாடல்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. பண்டிட் ஜவஹர்லால் நேரு, சரோஜினி நாயுடு போன்ற பெரியோர்கள் பாராட்டியதை பெருமையாக கருதுகிறேன். ஒரு முறை காந்தியடிகளை தில்லியில் சந்தித்த போது ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடலை ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத பாவன சீதாராம் ईश्वर अल्लाह तेरे नाम सबको सन्मति दे भगवान राम राम जय राजा राम 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 जय सीताराम रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम என்ற பாடலை பாடினேன். என்னை பாராட்டிய அண்ணல் மீரா எழுதிய பாடல் ஒன்றை குறிப்பிட்டு பாடச் சொன்னார். பின் சிறிது நாள்களில் முனைந்து அந்த பாடலை கற்று பயிற்சி செய்தேன். சென்னை வானொலி 1947இல் காந்தியடிகளின் பிறந்த நாளன்று அப்பாடலை ஒலிபரப்பியது. அப்பாடல் ஹரித்தும் ஹாரோ என்னும் மீரா பஜன். 1954இல் நான் தாமரை அணி விருது, அதாவது பத்மஸ்ரீ என்று சொல்லக்கூடிய தாமரை அணி விருது பெற்றபோது என்னை தொட்டு தடவி பாராட்டிய பார்வை இழந்த ஹெலன் கெல்லரை, சிறந்த மாற்று திறனாளியாக போற்றப்படக்கூடிய ஹெலன் கெல்லரை என்னால் மறக்க முடியாது. 1963இல் இங்கிலாந்திலும் 1966இல் ஐநா அவையிலும் பாடினேன். இதே ஆண்டில் என் குரலில் பதிவு செய்யப்பட்ட வெங்கடேச சுப்ரபாதம் திருப்பதியில் ஒலிக்கத் தொடங்கியது. 1974இல் நோபல் பரிசுக்கு இணையான மகசேச விருது என் இசைக்கு கிடைத்த மகுடம். இவ்விருது பெறும் முதல் இசை கலைஞராகவும் ஆனேன். தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம், மலையாளம், ஹிந்தி, மராத்தி, குஜராத்தி ஆகிய இந்திய மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் கூட பாடியுள்ளேன். இந்தியா மிக உயரிய விருதான இந்திய மாமணி விருதளித்து என்னை சிறப்பித்தது. என்னுடைய பல இசை கச்சேரிகள் ஏதாவது ஒரு அமைப்பின் நன்கொடையாக நடந்தவை என்பது எனக்கு பெரும் மகிழ்வை அளிக்கிறது. ஒரு பெண் நினைத்தால், முயன்றால் முன்னேறலாம், வெல்லலாம். நீங்களும் முயலுங்கள், முன்னேறுங்கள், வெல்லுங்கள். நன்றி. இப்போது தொகுப்பாளர் பேச வருகிறார்கள். தாழம்பூ குங்குமமிட்ட மலர்ச்சியான முகம், புன்னகை தவழ நீல பட்டுப்புடவையின் ஒளியில் வெள்ளி கம்பிகள் மின்னுவது போல் தலைமுடியில் இடையிடையே வெள்ளை முடி, கையில் ஒலி வாங்கி தம்பூர சுருதி கூட்ட ராக மாலிகாவில் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா என்று இசைத்து வந்து நம்முன் எம்எஸ் சுப்புலட்சுமியாகவே தோன்றிய மாணவிக்கு நன்றி. அடுத்ததாக நம் நிகழ்வில் பொது வெளியில் ஆடுவது தண்டனைக்குரிய குற்றம் எனும் சட்டம் இயற்றப்பட்டிருந்த காலத்தில் நடன வாழ்வை தொடங்கியவர். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நாட்டியம் ஆடுவது கீழ்மையானது என்ற எண்ணம் பரவலாக இருந்து வந்த நிலையை மாற்றியவர். இவர் இந்திய அரசின் தாமரை செவ்வணி விருது பெற்றவர். அவர் யாரென்று உங்கள் வினாவுக்கு விடையாக நம் பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவி மோகனா
பால சரஸ்வதியாக தோன்றுகிறார். இதோ பால சரஸ்வதியாக மோகனா இப்பொழுது உரை நிகழ்த்துவார்கள். எனக்கு 7 வயதாக இருக்கும்போது காஞ்சிபுரத்தில் பரதநாட்டிய அரங்கேற்றியதற்காக முதலில் மேடை ஏறினேன். 15 வயதில் சென்னையில் உள்ள சங்கீத சமாஜம் என்னும் அரங்கில் நடன நிகழ்ச்சி நடந்தது. எனது நடனத்தை பார்த்த பிறகே மரபுசார் நாட்டியத்தை பலரும் தீவிரமாக வரவேற்க தொடங்கினர். சென்னையில் என் நாட்டிய கச்சேரியை பார்த்த பண்டிட் ரவிசங்கர் அவர்கள் மிகவும் பாராட்டினார். அவரது தம்பியின் மூலமாக வட இந்தியாவின் பல இடங்களில் நடனமாடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. கல்கத்தாவிலும் காசியில் நடந்த அனைத்திந்திய இசை மாநாட்டிலும் சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியிலும் நம் நாட்டு பண்ணாகிய ஜனகணமன பாடலுக்கு மெய்ப்பாடுகளோடு ஆடினேன். நாட்டுப்பண்ணுக்கு நடனம் ஆடியது அதுவே முதலும் இறுதியுமாகும். இனி அடுத்தபடியாக ஓர் எளிய குடும்பத்தில் பிறந்து பெண் என்ற வகையில் குடும்ப அமைப்பின் நெருக்கடிகளை எதிர்கொண்டு தம்மை ஓர் இலக்கியவாதியாக அடையாளப்படுத்தியவர். தமிழில் எழுதிய பெண்களில் முதலில் களத்திற்கு சென்று மக்களிடம் செய்திகளை திரட்டி கதைகள் எழுதியவர். புதினங்கள், சிறுகதைகள், கட்டுரைகள், குறுநாவல், குழந்தை இலக்கியம், வரலாற்று நூல் என எழுத்துலகின் எல்லா தளங்களிலும் தடம் பதித்தவர். வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர். இத்தகைய பெருமைமிக்க எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணனை நாம் கண்களுக்கு காட்சிப்படுத்த வருகிறார் 9ஆம் வகுப்பு மாணவி வளர்மதி. இப்பொழுது அனைவரும் கரவொலி எழுப்புகின்றார்கள். வளர்மதி ராஜம் கிருஷ்ணனை திருமதி ராஜம் கிருஷ்ணன் அவர்களைப் போல இப்பொழுது உரையாற்ற வருகிறார்கள். என் பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன. வணக்கம். பெண்கள் என்றால் குடும்ப கதை எழுத வேண்டும் என்ற படிமத்தை கற்பனையை உடைத்து சமூக சிக்கல்களை கதைகளாக எழுதினேன். நான் கற்பனையாக எழுத விரும்பவில்லை. சமூகத்தில் இடர்பட்ட மக்களை பற்றி எழுதும் முன்பு அந்த மக்கள் வாழும் பகுதிக்குள் சென்று களப்பணியாற்றி கதைகளாக உருவாக்கினேன். எப்போதுமே ஓர் ஒலிப்பதிவு கருவியுடனே இருப்பேன். எனது கள ஆய்வு புதினங்கள் ஒவ்வொன்றும் மக்களை சேர வேண்டும் என்றே நினைப்பேன். நான் எழுதிய பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினம் அனைவராலும் பாராட்ட பெற்ற ஒன்றாகும். தூத்துக்குடியில் பல மாதம் தங்கியிருந்து உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை கரிப்பு மணிகள் புதினமாக ஆக்கினேன். நீலகிரி படுகரின மக்களின் வாழ்வியல் மாற்றங்கள் குறித்து நான் பதிவு செய்ததே குறிஞ்சித்தேன் புதினம். கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசுவதே அலைவாய் கரையில் புதினம். அமைப்புச்சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டிக்காட்டியவையே சேற்றில் மனிதர்கள், வேருக்கு நீர் ஆகிய புதினங்கள். உங்களை போன்ற குழந்தைகளை தீப்பெட்டி தொழிலில் முடக்கி தீக்குச்சிகளை அந்த பெட்டில் அடைப்பதை போன்று குழந்தைகளின் உடலையும் மனத்தையும் நொறுக்கும் அவல உலகை கூட்டு குஞ்சுகள் புதினமாக அளித்தேன். பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதியதே மண்ணகத்து பூந்துளிகள். இப்படி சமூக அவலங்களை உற்று நோக்கி எழுத்தின் வழியாக கட்டவிழ்த்து உலகிற்கு காட்டியிருக்கிறேன். எழுத்துக்களின் நேர்மையான சினம், அறச்சீற்றம் இருக்க வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். கற்பனை கதைகளை எழுதுவதற்கு பதிலாக களத்திற்கு சென்று உண்மையான நிகழ்வுகளை நூல்களாக தந்த ராஜம் கிருஷ்ணனை போன்று வேடமிட்டு வந்த மாணவி வளர்மதிற்கு நன்றியை கூறுகின்றோம். அடுத்ததாக உள்ள வலுவுடன் இன்று வரை களத்தில் நிற்கும் போராளி, மதுரையின் முதல் பட்டதாரி பெண், இந்திய அரசின் தாமரை திரு விருது, ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருது, சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது என பல உயரிய விருதுகளை பெற்று பெண் குலத்திற்கு பெருமை சேர்த்தவர். அவர் யார் என அறிய ஆவலோடு இருப்பீர்கள். அவர்தாம் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். இப்போது மாணவி அன்பரசி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதாக பேச வருகிறார்கள். அனைவரும் கரவொலி எழுப்புகின்றார்கள். அன்பரசி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களைப் போல இப்பொழுது உரை நிகழ்த்த வருகிறார்கள்.
வணக்கம். நாட்டின் விடுதலைக்கு முன்பு கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் போராடி கற்றேன். கல்லூரி பருவத்தில் காந்திய சிந்தனையில் கவரப்பட்டேன். அவரது சர்வோதய இயக்கத்தில் களப்பணி ஆற்றினேன். ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகியவற்றில் பங்கு பெற்றேன். நாட்டின் விடுதலைக்கு பின் கணவருடன் இணைந்து பூதானா இயக்கத்தில் பணிபுரிந்தேன். உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தேன். நான் சொல்ல விரும்புவது, உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள். உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்பதுதான். நன்றி. தொகுப்பாளருடைய உரை. காந்தியடிகளுடனும் வினோபாவையுடனும் பணியாற்றி இன்னமும் நம் நாட்டு மக்களுக்காக உழைக்கும் கிருஷ்ணம்மாள் அம்மையாரை கண்முன்னே கொண்டு வந்த மாணவி அன்பரசுக்கு வாழ்த்துக்கள். இன்றைய மகளிர் நாள் விழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. முத்தாய்ப்பாக இவ்விழாவை மேலும் மெருகேற்ற மண்ணின் மனம் கமழ வருகிறார். பள்ளி பருவத்தில் பாடம் பயிலாவிட்டாலும் பட்டறிவால் இவர் கற்றுக்கொண்டவை ஆயிரம். எழுத படிக்க தெரியாத இவரை பற்றி எழுதாத ஊடகங்களை இல்லை. முதுமை பருவத்தில் பயணித்தாலும் இவர் இன்னும் சின்ன பிள்ளைதான். ஆம், சின்ன பிள்ளை அம்மாவின் வேடமேற்று வருபவர் நம் பள்ளியின் சின்ன பிள்ளை 9ஆம் வகுப்பு மாணவி மாதவி. பலத்த கரவொலியுடன் மேடை ஏறுகிறார் மாதவி சின்ன பிள்ளையாக. இங்கே கூடியிருக்கிற எல்லாருக்கும் வணக்கமுங்க. ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற என் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. நான் பள்ளிக்கூடமெல்லாம் போனதில்லைங்க. முதல்ல பெண்கள் எல்லாம் குழுவாக சேர்ந்தோம். விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்தோம். கூலி வேலைக்கு ஆளுகளை சேர்த்து நடவு, களையெடுப்பு, அறுவடை போன்ற வேலைகளை செய்தோம். வர கூலியை சரிசமமாக பிரித்து கொடுத்தோம். இதில் வயசானவங்களையும் மாற்று திறனாளிகளையும் சேர்த்து வேலை கொடுத்து அவங்க குடும்பத்துக்கும் உதவியாக இருந்தோம். இதை பற்றி கேள்விப்பட்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் கண்மாயில் மீன் பிடிக்கிற குத்தகை எங்களுக்கு கொடுத்தாரு. 2004 சுனாமி வந்து ஊரெல்லாம் பாதிப்பு அடைஞ்சப்போ நாங்கள் குழுவாக போய் மீட்பு பணியெல்லாம் செஞ்சோம். காசு சேர்த்து குழு ஒன்று ஆரம்பித்து களஞ்சியம்னு பேர் வச்சோம். 10 பேரோட ஆரம்பித்த மகளிர் குழு இன்னைக்கு பல மாநிலங்களுக்கு போய் பல லட்சம் பேரோட வேலை செய்யுது. எத்தனையோ பேரோட குடும்பத்தை இந்த குழு தான் தாங்கிக்கிட்டு இருக்குது. 30 ஆண்டுகளாக முகம் சுளிக்காமல் வேலை செஞ்சுட்டு வர்றேன். வேற என்னத்தை நான் சொல்ல? பிறப்புக்கு ஒரு பொருள் கிடைக்கிற மாதிரி வேலை செஞ்சாச்சு. நீங்கள் எல்லாம் நல்லா படிங்க. உங்கள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லது பண்ணுங்க. தொகுப்பாளர். சின்ன பிள்ளை அம்மா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. இந்தியாவின் முதன்மை அமைச்சரிடம் நீங்கள் விருது வாங்கியதை சொல்லவே இல்லையே. சின்ன பிள்ளை அவங்க சொல்கிறாங்க, டெல்லியில் விருது வாங்கும்போது மதுரை சின்ன பிள்ளைன்னு நம்ம பாரத பிரதம மந்திரி வாஜ்பாய் அவங்க என்னை கூப்பிட்ட உடனே என் கண்ணிலேருந்து கண்ணீரே வந்துருச்சு. நாட்டுக்கே பெரிய தலைவர் அவங்க. விருதை கொடுத்துட்டு பொசுக்குன்னு என் காலில் விழுந்துட்டார். எனக்கு மேலு காலெல்லாம் ஆடி போச்சு. நான் போயிட்டு வரேன். கண்களை துடைத்து கொள்கிறார்கள் சின்ன பிள்ளை அம்மா அவர்கள். இப்பொழுது தொகுப்பாளர் இறுதி நிலையில் இப்படி சொல்கிறார்கள். நம் இந்திய நாட்டு நடுவன் முதன்மை அமைச்சராக இருந்த மாண்புமிகு வாஜ்பாய் அவர்களின் கைகளால் பெண் ஆற்றல் விருது ஸ்திரீ சக்தி புரஸ்கார் பெற்றதோடு தமிழக அரசின் ஔவை விருதையும் தூர்தர்ஷனில் பொதிகை விருதையும் பெற்றுள்ளார். அண்மையில் தாமரை திரு விருதையும் பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். இன்னும் மகளிரின் வாழ்வு மேம்பட தொடர்ந்து பாடுபட்டு வருகின்ற சின்ன பிள்ளை வேடமணிந்து
வந்து தன் நடிப்பாற்றலை வெளிப்படுத்திய மாணவி மாதவிக்கு நன்றி. இந்த சமுதாயத்திற்கு உழைத்த மகளிரை பற்றி மாறுவேடத்தில் அறிமுகப்படுத்திய நிகழ்வு இனிமையாக இருந்தது. பெண்கள் வீட்டிற்கும் நாட்டிற்கும் கண்களாக விளங்கக்கூடியவர்கள். இத்தகைய பெருமைமிக்க பெண்களை போற்றுவோம், பெண்மையை காப்போம் என்று சொல்லி இவ்விழாவினை நிறைவு செய்கின்றேன். நன்றி.